போல் ராடு வந்துட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அது அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இந்த போல் ராடு ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணுற இடம் வந்துட்டு அணை போலலாம் இருக்கும். ஸோ தண்ணி ரொம்ப ஆழத்தில் இருக்கும். அதில் நீங்கள் நார்மலாக நம்மளோட இந்த தூண்டிலோட நீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட்டு 7 ஃபீட்டு தான் இருக்கும். அந்த 6 ஃபீட்டு 7 ஃபீட்டுக்கு நரம்பு நம்ம ரொம்ப நீட்டாக போட்டு ரொம்ப இப்படி மேலேட்டு கீழே பெண்ட் பண்ணி அந்த தூண்டில தூக்கி போடுறது போல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு போல் ராடு வேணும்னா எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா கெளுத்தி மீன்லாம் பிடிக்க போவோம். நம்ம சேனல்லே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்தமாரி இடத்துக்கு ஒரு ராடு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போல் ராடு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். லுக்கானாவில் வாங்கியிருக்கிறேன். நேற்றுக்கு தான் வந்துச்சு. ஸோ ஜெஃப்ரி தான் ஆர்டர் போட்டான். அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரிக்க. பயங்கரமாக ஒட்டெல்லாம் ஒட்டியிருக்காங்க. இந்த டேப்பை எப்படி பிரிக்கிறது? ஓகே, வந்துடுச்சு. இங்கே பாருங்களேன். ஸோ பேக்கிங்லாம் நல்லா இருக்குது. இதுதான் இந்த போல் ராடு. இதே இந்த குறி சொல்கிறவங்க யூஸ் பண்ணுற ஸ்டிக்கு போல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது 1 மீட்டர் தான் இருக்குது இதோட லென்த்து. ஆனால் இது என்ன நம்ம பிரித்தோம்னாக்கா அதிகமாக போகும்னு நினைக்கிறேன். இது எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு தான் தெரில. ஸோ இது கைப்பிடி வந்துச்சு பாருங்கள். இது எத்தனை ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14 ஃபீட்டு. இங்கே பாருங்கள், போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் போயிடுச்சு. அடுத்து செகண்டு பாருங்கள். இழுக்க வந்துக்கிட்டே இருக்குது. செம்ம நீட்டாக இருக்கப்பா. ஃபோர்டீன் ஃபீட்டு, அதனால் பயங்கரமாக நீட்டாக இருக்குது. வாங்கழி போல் இருக்குது. ஆனால் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ லுக்கானாவில் நிஞ்சா 450 கார்பன்னு இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ராடோட நேமு. ஸோ இதில் நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டே ரொம்ப தூரம் நம்ம போட்டுக்கலாம். ஃபிஷ் இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த அணையிலலாம் மீன் பிடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி உட்காந்துருப்போம், தண்ணி ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ ரொம்ப கிட்ட போய் போடுவோம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அணையிலலாம் உட்காந்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்த இடத்துலட்டு எங்கே போடணுமோ அங்கே போட்டுக்கலாம். இது இப்படி உட்காந்துருக்கிறதுனால இதோட நீட்டு உங்களுக்கு தெரியல. நான் ஏஞ்சி நின்று காட்டுறேன் பாருங்கள். இது எவ்வளோ நீட்டுன்னு உங்களுக்கே தெரியும். 14 ஃபீட்டு. ஐயோ, இன்னும் மேலே போயிருக்கு. ஸோ எனக்கு மேலே இன்னொரு ஆள் நின்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. இங்கே பாருங்களேன், கீழே இருக்குது. கீழே எட்டு எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். எனக்கு மேலே போயிட்டு இருக்குது. அது வரைக்கும் போகுது. அப்பா செம்ம ஹைட்டு. இப்போது உங்களுக்கு இவ்வளோ ஹைட் இருந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க வேணாம். ஜெஃப்ரியை ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பெரிய சிலேப்பி மீன் எழுப்பான். ஜெஃப்ரி ஃபஸ்ட்டு பிடிச்சான் ஒரு பெரிய சிலேப்பி மீன் சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அவனோட ராடு வந்துட்டு ரொம்ப 7 ஃபீட்டு தானே. ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸை தூக்கி போடுற மாரி இருக்கும் அவனுக்கு. அதை கஷ்டப்பட்டு அந்த நரம்பை தூக்கி போட்டிருப்பான். ஸோ இப்படி நீட்டாக போல் ராடு வாங்கிறதுனால நம்ம விருப்பப்பட்ட இடத்துக்கு அப்படியே லைட்டாகவே காட்டிக்கலாம். அப்படியே காட்டிட்டு அழகாக இழுக்கலாம்.
சிலேப்பி மீன், இது போல் கெண்டை மீன், கெளுத்தி மீன் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் செட்டு கூட இதில் போட்டு காட்டலாம் நம்ம பாட்டுக்கு, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இப்படி ரொம்ப நீட்டாக வாங்கினேன். நான் ஜெஃப்ரி கிட்டே கேட்டேன், ரொம்ப நீட்டாக இருக்கும் போல் இருக்குது ஜெஃப்ரி, என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அந்த இதோட டிஸ்டன்ஸை குறைச்சிப்போமா, அதாவது 10 ஃபீட் வாங்கிட்டான்னு கேட்டேன். இல்லைண்ணா 14 ஃபீட்டே ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ராடு வந்து வெயிட்லாம் அதிகமாக இல்லை, எனக்கு பிடிக்கவில்லை, அப்படியே தக்க போல் தான் இருக்குது. ஸோ ராடு வெயிட்லாம் இல்லைண்ணா, இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் இதே வாங்கிட்டேன். இதை வச்சு நம்ம அணையில் மீன் பிடிச்சிருப்போம், நம்ம சேனலில் இருந்து இருக்கும் அந்த வீடியோ, அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த அணைக்கு கொண்டு போகிறோம், ஒரு நாள் கொண்டு போயிட்டு போடுவோம், எப்படி ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதான் அந்த போல் ராடை காட்டணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதுக்கு தான் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை.